ஹலோ கைஸ். சிறகடிக்க ஆசை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பரபரப்பான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா, கிச்சனில் மீனா வந்து சோகமாக ஒரு ஒரு டென்ஷனில் அவங்க நின்றுருக்காங்க. அவங்க கரெக்டாக ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, "என்னாச்சு மீனா, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு?" சொல்லும்போது மீனா வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். அங்கே வந்து ரோகிணியை நான் பார்த்தேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரோஹிணி வந்து செகண்ட் சைல்டுக்கோசம் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, செக் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மீனா சொல்லிடுறாங்க, நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது ஸ்ருதி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரவி கிட்டே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அப்படியா இருந்து அவனுக்கும் ரொம்ப ஷாக்கு. ரவி என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லி. முத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, விஜயா கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதே உனக்கு தெரியாதுன்னு. விஜயா உடனே கத்தி ஊரை கூப்பிட்டு ரோஹிணி கிட்ட உண்மையை சொல்லு, நீ இதுக்கு முன்னாடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா, உண்மையை சொல்லு. ரோஹிணியும் அழுகுறாங்க. ரோஹிணி இவ்வளோ சீக்கிரம் அதை ரிவீல் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது ட்ராமா பண்ணுவாங்களா, சத்தியமாக தெரில. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ஆண்டி, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு அந்த இது வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் உண்மை ரிவீல் ஆக வாய்ப்பு இல்லை தான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சி.